ஹலோ ஆல். அறியாத வயசுல வேலண்டைன்ஸ் டே வரும்போதெல்லாம், ஏன் அவ கிரீன் கலர் ட்ரெஸ், ஏன் அவ ரெட் கலர் ட்ரெஸ்ன்னு சொல்லி ட்ரெஸ் கோட வச்சு கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு அழகான நிலா காலம். நேத்து ஆசையா கேக் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகும்னு. ஆனாலும் என் மனசும் என் ஆசையும் எங்க நான் சொல்றத கேக்குது. கேக் பண்ணியே ஆகணும்னு கேக் பண்ணிட்டேன். அதோட விட்டேனா, அதுக்கப்புறம் சரி ஓகே நைட்டுக்கு ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலா சாப்பிடாத சாப்பாடா செய்வோம்னு சொல்லிட்டு பிரிஞ்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் எல்லா காய்கறி பிரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து குட்டியை தூங்க வச்சுட்டு அவசர அவசரமா எல்லா காயும் கட் பண்ணி ஒரு குக்கர்ல எண்ணெய் நெய் ஊத்திட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலைன்னு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ண வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ண தக்காளி கொத்தமல்லி புதினா இலைய போட்டு எல்லா காயமும் போட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசி நிறைய தேங்காய் பால் கொஞ்சமா தண்ணி தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி இலை போட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு ஒரு 6 பிரெட்டை நல்லா எண்ணெயில பொரிச்சு எடுத்து அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பரா பிரிஞ்சி சாதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நைட்டு மாமா கால் பண்றேன் சாரி வர முடியாதுன்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. மனசெல்லாம் புண்ணாயிருச்சுங்க. நான் செஞ்ச கேக்கையும் பிரிஞ்சியும் சாப்பிட மாமா கொடுத்து வைக்கல, இல்ல மாமா சாப்பிடுறதுக்கு அதுங்களுக்கு கொடுத்து வைக்கலையான்னு தெரியல. அப்புறம் நான் தான் உட்காந்து அந்த பிரிஞ்சியை வருத்தமா உட்காந்து சாப்பிட்டேன். கேக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திரமா தூங்குது.